என்னடி இது? ஏதோ அவசரமா வேலை இருக்குன்னு கிளம்புனா இப்ப பார்த்தா கார் வாசல்ல நிக்குது. தெரியல. சரி வா, என்னன்னு கேட்போம். வா. என்ன இதுதான் நீங்க அவசரமா வேலைக்கு போன லட்சணமா? ஏன் மாமா, நான் உங்களுக்கு அவ்வளவு வேண்டாத வேப்பங்காய் ஆயிட்டனா? ஏய் சும்மா இரு தாமரை. அத்த, நான் உள்ளுக்குள்ள கொதிச்சு போயிருக்கேன். இவர் என்னடான்னா என்ன கார்ல கூட்டிட்டு போய் கோயில்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அங்க ஒருத்தன் அந்த துளசி காலே கெதின்னு கிடக்குறான். என்ன பாக்குறீங்க? கோயிலுக்கு அந்த துளசி அவ புருஷனோட வந்திருந்தா. அவ புருஷன் குனிய விடல, திரும்ப விடல, நிமிர கூட விடல. ஒரு வேலைக்காரன் மாதிரி சேவகம் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? அத்த, நீங்களே பாத்தீங்கல்ல. ஏதாவது ஒரு வேலையாவது அந்த துளசியை செய்ய விட்டானா அவ புருஷன்? அந்த பிரசன்னா தானே எல்லாமே பண்ணா. ஏய், நானும் பாத்துருக்கேன். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன் இவன் பேசிட்டு இருக்க. நியாயம்தான். நான் அவரை மதிச்சுதான் இருந்திருக்கணும். ஏன்னா அவர் மனைவிய மதிக்கிறாருல. அப்படிப்பட்ட அவரை நான் மதிச்சுதான் ஆகணும். சரி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அவசர வேலைன்னு சொல்லிட்டு போனீங்க, பொசுக்குன்னு எதுக்கு திரும்பி வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏன் கேட்க மாட்டேன். ஓ, மாலை போட்டிருக்குன்னு பாக்குறேன். உன் வாயில உளுந்தா விளங்குமா? போகும்போதே சொன்னிய போற காரியம் உருப்படாது, வயிறு வஞ்சு சொல்ற நடக்காது, வெங்காயம் வெள்ள பூண்டுன்னு. உன் வாய் முகூர்த்தபடி எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. இதுக்குதான் நல்ல பொண்டாட்டிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. பாத்தீங்களா அத்தை? இவரோட வார்த்தை வாழ்க்கை ரெண்டுமே சுத்தமா இல்ல. அதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. எனக்கு நீ எல்லாம் ஒன்னும் சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்ல மாமா. அந்த சர்டிபிகேட்டை நான் தான் உங்களுக்கு தரணும். ஏன்னா நான் தானே உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். துளசி புருஷன் அவளை தங்க தட்டுல வச்சு தாங்கன்னு தாங்குறான். ஆனா அவ கெட்டவ, இங்க நான் ரொம்ப நல்லவ. ஆனா நீங்க என்ன கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது. நீங்க உத்தமரு, ரொம்ப நல்லவரு, ரொம்ப ரொம்ப யோகிஸ்தர்னு உங்க மனசாட்சி சொன்னா முதல்ல உங்க கழுத்துல தொங்குற அந்த மாலையை கழட்டி போடுங்க பாப்போம். இந்த நிமிஷம் உங்க கழுத்துல இருக்கிற மாலையை கழட்டி போடுங்க. உங்க மனசுல எதுவுமே இல்ல, நான் ஒத்துக்கிறேன். என்ன மாமா, என்ன யோசிக்கிறீங்க? உங்க மாலையில தான் உங்க மானம், மரியாதை எல்லாமே இருக்கு. அத அர்த்தம் போடுங்க. நான் உங்களை உத்தமரு, சுத்தமானவர்னு ஒத்துக்கிறேன். நீ படிச்சவளா? நீ எல்லாம் ஒரு படிச்சவளாமா? ஒருத்தன், அதுவும் யாரோ எவரோ இல்ல, இவன் உன் புருஷன், ரொம்ப பயபக்தியா சாமிக்குன்னு மாலை போட்டிருக்கான். இப்படிதான் மனசாட்சி இல்லாம மாலையை அறுத்து போட சொல்லுவியா? அவர் ஒன்னும் ஏன் நல்லதுக்காக மாலை போடல, அந்த துளசி நல்லதுக்காக மாலை போட்டிருக்காரு. இருக்கட்டும் மாமா. துளசி யாரு? வேத்து மனுஷியா இல்ல வெளிநாட்டுக்காரியா? அவ அவனோட முறப்பொண்ணா இருந்தவ தானே? அந்த முறைக்காக போட்டிருந்தா கூட நான் போனா போதுன்னு விட்டுருப்பேனே. இவரு வேற முறைக்காக மாலை போட்டிருக்காரு. வேற முறைக்காகனா? வெக்கத்தை விட்டு அவர் வாழலாம், வெக்கம் கெட்டு அவர் வாழ்ற வாழ்க்கைய நான் வெளியே சொல்ல முடியுமா? துளசி வயித்துல வளர்ற குழந்தைக்கு இவர்தான் அப்பா. பாத்தீங்கல்ல, அவரை பாத்தீங்கல்ல. இந்த வார்த்தை சொன்னதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது. ஆனா பாருங்க, அவர் அப்படியே அமைதியா சைலண்டா நின்னுட்டு இருக்காரு.
இதுக்கு என்ன காரணம்? நான் சொல்றது உண்மையா இருக்கிறதுனால தானே அவர் வாயை திறக்காம நின்னுட்டு இருக்காரு. நான் சைலண்டா இருக்கேன், அதுக்கு வேற காரணம் இருக்கு. அப்பா பாவம் உன்னோட இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் முதல் தடவை கேட்கறாரு, அதனால தான் அவருக்கு கோபம் வருது. நீ பேசுறத கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. முதல் வாட்டி அடி வாங்குறவனுக்கு தான் வலிக்கும், தினம் தினம் அடி வாங்குறவனுக்கு வலிக்கவும் வலிக்காது, உரைக்கவும் உரைக்காது, மறுத்து போச்சு. இந்த பாரு, நீ விடு, என் மனசு சுத்தமா இருக்கு. நான் நம்ம குழந்தைக்காக தான் மாலை போட்டிருக்கேன். அதை நீ நம்பினா நம்ப அட்டி போ. ஒரு பொண்ணு இந்த மாதிரி கசப்பான கொடுமையான வார்த்தையெல்லாம் பேசக்கூடாதுமா. நீ சுலபமா அந்த வார்த்தையை சொல்லிட்ட, ஆனா இந்த வார்த்தையை துளசி அவன் புருஷனை கேட்டிருந்தா அவங்க மனசு என்ன பாடுபட்டு இருக்கும். வார்த்தைகளை படபட தடன்னு கொட்டிடக்கூடாதுமா. நெல்ல கொட்டினா அள்ளிடலாம், ஆனா அவசரத்துல சொல்ல கொட்டினா அதை அள்ளவே முடியாது. இனிமேல இந்த மாதிரி நினைப்போ இந்த மாதிரி வார்த்தைகளோ உங்ககிட்ட இருந்து வரக்கூடாது, புரியுதா? அதுக்கு உங்க மகனை ஒழுக்கமா இருக்க சொல்லுங்க. உங்க மகன் ஒழுக்கமா இருந்தான்னா இவையே ஆபாசமா பேச போறா? அவன் நிறுத்திட்டா இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? ஏமா, செல்வா பத்தி நான் சொல்லிதான் உங்க 2 பேருக்கும் தெரியணுமா? அவன் ரொம்ப நல்லவனு உங்களுக்கு எல்லாம் தெரியாது? ஒரே ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு நான் சொன்ன வார்த்தைக்காக அவர் மாலையை கழட்டி போட்டிருந்தா நான் நம்பிருப்பேன் மாமா. அவர் தான் அறுக்கலையே, நானும் நம்பறதா இல்ல. பாத்தியா தேவையான இந்த மாதிரி வாழ்க்கைய என் மகனுக்கு தரத்துக்கு தான் நீ மண்டபத்துல அந்த ஆட்டம் ஆனியா? ஒரு ஆம்பளைக்கு பெரிய தண்டனை எது தெரியுமா? புரிஞ்சிக்காத பொண்டாட்டி தான். என் மகனுக்கு அந்த தண்டனையை வரவழைச்சு கொடுத்துட்டியேடி, நீ எல்லாம் ஒரு தாய். பத்மாதா பூரணி கிடைச்சிட்டாலா இல்லையான்னு கேட்டு கத்த போறா. அதுக்காக போன் எடுக்காம இருந்தா என்னங்க அர்த்தம்? திரும்ப போன் வந்தா போன் எடுங்க சார். அதான் அவங்க கேட்ட பணம் வந்துருச்சுல, போன் எடுங்க சார். ஏதாவது அவசர தகவல் ஏதாவது சொல்லுவாங்கல்ல. சொல்லு பத்மா. என்ன அந்த குட்டி சத்தம் கிடைச்சாளா? கேக்குறல்ல, வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? என்ன அந்த பூரணி கிடைச்சாளா இல்லையா? சாரி பத்மா, தேடிட்டு இருக்கோம், இன்னும் கிடைக்கல பத்மா. முட்டாள் முட்டாள், இந்த வார்த்தையை சொல்ல வரைக்கும் வெக்கமா இல்ல? ஐயோ, அவ உன்கிட்ட சிக்காம போலீஸ் கையிலயோ இல்ல என் புருஷன் கையிலயோ சிக்குனா நான் கடத்தின மொத்த விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். இங்க பாரு, அந்த பூரணிய ரொம்ப லேசா எடுத்துக்காத. அவ ரொம்ப 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 புத்திசாலி. நான் அவங்க அப்பாவை கொல்றதுக்காக தான் இங்க வந்தேன்றத தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அத கடிதம் மூலமா அவன்கிட்டயே சொல்ல பார்த்தவ. அவ போலீஸ்ல மாட்டினானா நிச்சயம் சொல்லுவா, எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. நர்ஸ கொலை பண்ணவனுக்கு எனக்கும் லிங்க் இருக்கிற விஷயத்தையும் சொல்லுவா. சொன்னானா போலீஸ் என்ன நோண்ட ஆரம்பிச்சிடும். இங்க பாருடா, நான் வெளியேதான் ரொம்ப ரொம்ப தைரியமானவன், உள்ளுக்குள்ள ரொம்ப பயந்தவன். ஒரு அடி அடிச்சா போதும், கடகடன்னு மொத்தத்தையும் உளறி தொலைச்சிருவேன். என்னையா திடீர்னு கட் பண்ணிட்டா? வினோத், நீ திரும்பி வரல, என்ன தேத்து கிட்டதான் வந்திருக்க.
இல்ல நீ மனசு வருந்தி வரல. என் போட்டோவுக்கும் என் பணத்துக்கும் மாலை போடத்தான் வந்திருக்க இல்ல? ஏன்? இல்ல வினோத், எதுக்கு எங்கே நின்னுகிட்ட? வா 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 வா. வா 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 பத்மா வா. என்ன ஏன் உடம்பெல்லாம் நடுங்குது உனக்கு? ஆ? ஏன்? அட என்ன குளிர்காலத்துல வேர்க்குது? ஏன் பத்மா பயமா இருக்கா? பயப்படாத. ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். சொல்லுங்க பத்மா மேடம், சொல்லுங்க. இப்ப இந்த வீட்ல நம்ம 2 பேரை தவிர்த்து வேற யாரும் இல்ல. நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். கமான் கமான், தைரியமா பகிரங்கமா உன்னுடைய பாவ மன்னிப்பு கேளு பத்மா. கமான் கமான் கமான், கேளு கேளு கேளு, ஆரம்பி. என்ன என்ன குழப்பம்? கதை எங்க இருந்து ஆரம்பிக்கிறது தெரியலையா? நான் எடுத்து கொடுக்கட்டுமா? என்ன ரோட்ல 2 பேரு கத்தியில குத்தி கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுக்கு காரணம் நீதானே? நீதானே? அதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? சொல்லுடி சொல்லுடி, அதுக்கு காரணம் நீதானே? என்ன அது கையில துப்பாக்கி வச்சிருக்கேன், பயப்படாம நிக்கிறேன். இது பொம்மை துப்பாக்கி இல்ல, நெஜ துப்பாக்கி. உள்ள குண்டெல்லாம் போட்டு வச்சிருக்கேன், சுட்ட நான் செத்துருவேன். என்ன பாக்குற? சட்டத்தை மதிக்கிற ஒரு வக்கீல் கட்டின பொண்டாட்டி எப்படி கொலை பண்ணுவான்டா? ஏன் ஏன் நான் உன்னை கொலை பண்ணக்கூடாது? நான் உயிருக்கு உயிரா நினைக்கிற என் குழந்தை இன்னைக்கு உயிரோட இருக்காளா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. என் பிள்ளை இல்லாத இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இது 2 போதாதான் நான் உன்னை கொலை பண்றதுக்கு. என்ன கொலை பண்றதுன்னா நேரா நெத்தியில சுட்டு உன்னை சட்டுன்னு கொண்டுருவேன் நினைச்சியா? நோ 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 நோ, அதெல்லாம் கிடையாது. உன்னை வந்து அணு அணுவா சித்திரவதை பண்ணி தாண்டி சாகடிப்பேன். வேணும்னா அதுக்கு வெள்ளோட்டமா முதல் கட்டமா முழங்கால சுட்டு ஆரம்பிக்கலாமா? சுற்றாத. அப்ப சொல்லு சொல்லு சொல்லுடி. சொல்லிடுறேங்க, நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். கடன் கட்ட உங்ககிட்ட பணம் கேட்டு வந்தப்ப நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. அந்த கோவத்துல தான் உங்களை கொலை பண்றதுக்காக இன்னைக்கு நான் அவனை கொல்றதுக்கு, பாவம் அவன் கட்டின தாலியே எனக்கு யூஸ் ஆக போகுது. பூரணி பூரணி பூரணி, என்ன என்னடி எழுத்து மூலமா என்ன உங்க அப்பா கிட்ட காட்டி கொடுக்கலான்னு பாக்குறியா?
ஒழுங்கு மரியாதையா இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்ல மாட்டேன், உங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல வக்கீலும் பூரணியும் பீச்சுக்கு வருவாங்க. வக்கீல் ஏமாந்திருக்கிற நேரமா பார்த்து பூரணியை கடத்து. அட்வொகேட் வினோத், அட்வொகேட் வினோத், கிரிமினல் லாயர். என் வீட்டுக்குள்ள ஒரு கொலைகாரி, வீட்டுக்குள்ள கட்டின பொண்டாட்டியே ஒரு கொலைகாரியா இருந்திருக்கிறா. அத கூட கண்டுபிடிக்க முடியாத நானெல்லாம் ஒரு அட்வொகேட். வெக்கக்கேடு, வெக்கக்கேடு. கிரிமினல் லாயர். ஏண்டே, ஊர்ல இருக்கிற கிரிமினல் எல்லாத்தையும் நான் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எதிராக குற்றத்தை நிரூபிக்கிறேன். ஆனா வீட்டுக்குள்ள இருந்த ஒன்ன கண்டுபிடிக்காம விட்டுட்டேன். என் வீட்டுக்குள்ளேயே இருந்த விஷச்செடியை நான் களை எடுக்காம விட்டுட்டேன். சொன்னாரு அந்த இன்ஸ்பெக்டர் பிரபாகர் படிச்சு சொன்னாரு, என்கிட்ட படிச்சு சொன்னாரு. சார், உங்க பொண்டாட்டியை நம்பாதீங்க, உங்க பொண்டாட்டியை நம்பாதீங்கன்னாரு. நான் வந்து அந்த ஆளுக்கு கிளாஸ் எடுத்தேன். இல்ல சார், அவ அப்படி இல்லன்னு நான் அவருக்கு கிளாஸ் எடுத்தேன். இப்பதான் அடி தெரியுது நான் எவ்வளவு பெரிய முட்டாளுன்னு. இல்லங்க, தப்புதாங்க. நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சு விட்டுருங்க. நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். கடன்காரங்க எல்லாம் என்ன போட்டு பிச்சு எடுக்கும் போது எனக்கு வேற வழி தெரியல. நீங்க பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. கடன் அடைக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி முயற்சி எல்லாம் எடுத்தேங்க. நான் பண்ணது எல்லாமே தப்புதாங்க. என்ன மன்னிச்சு என்ன கொல்லாம விட்டுருங்க. நான் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். நான் உங்க கால தொடாதடி, தொடாத, தொடாத, தொடாத. நீ தொட்டா எனக்கு வந்து அருவருப்பார்க்கடி, அருவருப்பார்க்க. நீ தொட்டா எனக்கு அருவருப்பார்க்க. ஆனா பத்மா, ஒரு விஷயம்டி, இந்திய சரித்திரத்திலேயே கட்டின புருஷனை காலி பண்றதுக்காக கழுத்துல இருந்த தாலியை கழட்டி கொடுத்த மொத பொண்ணு நீதாண்டி. அந்த பெருமை உனக்குதான். உன்னை அடிச்சுக்கிறதுக்கு இந்த விஷயத்துல ஆளே கிடையாது. இது பெருமை உனக்கு மட்டும்தான். ஏய், இத்தனை நாளா நான் வந்து உன்னை ஒரு கோபக்காரின்னு மட்டும்தான் நினைச்சேன். சத்தியமா சொல்றேன் பத்மா, சத்தியமா சொல்றேன். கொலைகாரியா நீ மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்பேற்பட்ட தகப்பனுக்கு பிறந்துட்டேன், எப்பேற்பட்ட ஒரு மனுஷனுக்கு மகளா பிறந்துட்டு இவ்வளவு கேவலமான பிறவி ஆயிட்டே பத்மா. கூடவே இருந்துட்டு இவ்வளவு கோர்வையா நடிச்சிருக்கியே, இவ்வளவு கோர்வையா நடிச்சிருக்கியே. நீ வந்து என்ன கொலை பண்ண நினைச்சது கூட தப்பு இல்லடி. நீ என்ன கொலை பண்ணிருந்தா கூட என் ஆன்மா உன்னை மன்னிச்சிருக்கடி. ஆனா ஆனா கொடுவாய், 10 மாசம் வயித்துல சுமந்து பெற்ற குழந்தைய கொஞ்சம் கூட ஈவு இறக்கவே இல்லாம கடத்திட்டு இத்தனை நாளா நாயே, இத்தனை நாளா நீ வந்து என்ன பண்ண, என்னெல்லாம் டிராமா பண்ண. ஐயோ, என் குழந்தை காணவே, என் குழந்தை காணாம போனாலோ, கடல்ல விழுந்தாலோ, கடத்தப்பட்டாலோ அப்படின்னு என்னெல்லாம் நாடகம் போட்ட, எப்படியெல்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழுத, எப்படியெல்லாம் நாடகம் ஆன. அந்த நாடகத்துக்கே உன்னை நாளா வெட்டி போடணும்.